நீங்கள் இனி அலைந்து திரிவது இல்லை. உங்களுடைய வாழ்க்கை இனி வனாந்தரமா இருப்பது இல்லைங்க. வனாந்தர வாழ்வை செழிப்பாக தேவனால் மாற்ற முடியும். உங்க வாழ்க்கையில வழி இல்லை, நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியல, எத்தனையோ காலங்கள் நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க வருத்தத்தோடு இருக்கலாம். நிச்சயம் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க. நீங்க கர்த்தர் மேல் வச்ச அந்த நம்பிக்கை உங்களை நிச்சயம் வாழ வைக்கும். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் அழிந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை, ஒருவேளை உங்க சூழ்நிலையெல்லாம் இப்ப எதிராக இருக்கலாம், ஆனாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடிங்க. நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் கிருபையும் ஆரோக்கியமும் சமாதானமும் நிச்சயம் கடந்து வரும். நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். யோசேப்போட வாழ்க்கையை உயர்த்தின கர்த்தர், ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர், ஈசாக்கோட ஜெபத்தை கேட்ட கர்த்தர், யாக்கோப்புக்கு ஆண்டவர் 2 பரிவாரங்களை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பலங்கொண்டு திடமானதாரு, உன்னுடைய பயத்தை நான் நீக்குவேன், உன்னுடைய வேதனைகளை நீக்குவேன், உன்னுடைய கலக்கத்தை நான் நீக்குவேன். சமாதானம் உன் எல்லைகளில உண்டாகும். உன்னுடைய ஜாப் காரியங்கள் சமாதானம் உண்டாகும். இப்போது உங்களுடைய பலவீனங்கள் விலகி ஓடுகிறது, பயங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுகிறது, கலக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடுகிறது. பயப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார், முடிவு பரியந்தம் நடத்துவார். God bless you.